ஹலோ ஸ்டூடெண்ட், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியா முழுக்க 34 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆயிருப்பாங்க. ஆனால் வந்து எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடும் கேரளாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தில் வந்து ஜாயின் ஆகாமல் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம்னா என்ன, ஏன் இந்த ரெண்டு மாநிலங்களும் மட்டும் இந்த ஒரு திட்டத்தில் ஜாயின் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு வீடியோ பதிவாக தான் இந்த ஒரு பதிவுன்றது இருக்க போகுது. அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு பிஎம் ஸ்ரீ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு விரிவாக்கம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து முன்னேற்ற நிலைக்கு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறிக்கோளோட கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பழைய அரசு பள்ளிகளை வந்து ரெனோவேட் பண்ணி புது, அதாவது பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகராக வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இனிஷியேட்டிவா டார்கெட்டை வச்சு தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த வகையில் ஸ்மார்ட் ரூம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதா இருக்கட்டும், டெக்னாலஜி வைஸாக வந்து ப்ராக்டிகல் கிளாஸஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இது மூலமாக வந்து அந்த ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகராக வந்து அந்த ஒரு டெக்னாலஜி அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை தரக்கூடிய ஒரு ஸ்கீமாக தான் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம்ன்றது இருக்க போகுது. ஓகேங்களா? இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த லான்ச் பண்ண புதுசில் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள், அதாவது 2022லேருந்து 27க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை வந்து நம்ம லான்ச் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் வந்து ஒரு டார்கெட் வச்சிருந்தாங்க. அந்த வகையில் 17,500 பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை நம்ம வந்து இனிஷியேட் பண்ணோம்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ 2026 இருக்கோம் இல்லையா, இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 34 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரளாவும் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஓகேங்களா? ரீசெண்டாக வந்து வெஸ்ட் பெங்காலும் இதை வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து அங்கே கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை அங்கேயுமே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்கிறது தமிழ்நாடும் கேரளாவும் மட்டும்தான். இதற்கான முக்கிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு பிஎம் ஸ்ரீ திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். அதாவது இந்த ஒரு திட்டத்துக்கான நிதி வந்து பார்த்தீங்கன்னா 60% அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க, 40% அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 நிறுவப்பட்ட அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இந்த ஒரு பாலிசி கீழே வரதுனால மும்மொழி கொள்கைன்றது இந்த ஒரு பள்ளிகளை வந்து லான்ச் பண்ணோம். அதாவது நம்மளோட தாய்மொழி, அப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் இல்லாமல் ஒரு தேர்ட் லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். இந்த ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணுறது மூலமா ஹிந்தி திணிப்புன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்ஸ் மேலே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மாநிலங்களும் வந்து குறை சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சென்ட்ரல் தரக்கூடிய அந்த 60% நிதியுமே பார்த்தீங்கன்னா நாலு பின்ன. ஓகேங்களா? ஸோ இயர் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே தரமாட்டாங்க. ஃபுல்லான இந்த திட்டத்தோட நிதி சுமைன்றது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் கிட்டே வந்து சென்ட்ரல் தந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுமே இந்த ரெண்டு மாநிலங்களும் வைக்கிறாங்க. இது போன்ற முக்கியமான காரணங்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் தமிழ்நாடு கேரளா இன்னும் வந்து அமல் படவில்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இது போன்ற இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.